ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு கட்டாயம் நினைக்கிறேன். சில பல பர்சனல் ரீசனால் என்னால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரவை பணியாரம் தான். ரொம்ப சுலபமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. முட்டைக்குள்ளே ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா தேவையில்லாத ஸ்மெல், எக் ஸ்மெல் வராது. இப்போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து 3/4 கப் அளவு, எந்த கப்பில் ரவை எடுக்க போகிறனோ அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு இலகிரும். அதனால் வந்து ரவாவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஜீனி, முட்டை ரெண்டும் நல்லா அடித்தாச்சு. இது கூட தேவைன்னா பால் ஊற்றிக்கோங்க. நான் சும்மா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இந்த பால் வந்து ஆப்ஷனல் தான், காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன். இப்போது இது கூட ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு, அது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கெஸ்ட்டை வந்து நம்ம உட்கார வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். அந்தளவுக்கு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். ரவா வந்து 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதாவது 200 கப்னா 1 கப் எடுத்துக்கோங்க. சின்ன கப்பாக இருந்தால் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த ரவா போட்டோடனே வந்து ரொம்ப இந்த மாதிரி இலகுன மாதிரி வரும். ஸோ ரவா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இலகலாக தான் இருக்கும். இது வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 15 to 25 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போது பணியார ஷேப்பில் தட்டி போட போகிறோம். இல்லைனா கட்லெட் மாதிரி கூட தட்டி போடலாம். நான் வந்து இன்றைக்கி இதை கட்லெட் மாதிரி தான் தட்டி போட போகிறேன். இப்போது தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. ரொம்ப இது இலகலாக இருந்துச்சுன்னா அரிசி மாவோ மைதா மாவோ தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு மைதா மாவு அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் மெஷர்மெண்ட் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளாட்டாக தட்டியாச்சு. தட்டிட்டு ஆயிலை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வழக்கம் போல் எல்லா வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஆஃப்டர் நியூ இயர் வந்து கட்டாயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க, மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க, மெசஞ்சரில் கூட காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் என்னால் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க. கட்டாயம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போது வந்து நமக்கு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம், இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் போடலாம். மைதா அரிசி மாவு சொன்னேன் இல்லையா, அது எக்ஸ்ட்ரா சேர்க்குறப்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அதை எப்பயுமே நம்ம ரவா போடுற மெஷர்மெண்ட்லேயே கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். எந்த அளவுக்கு சக்கரை நல்லா தூக்கலாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பணியாரம் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ஈஸியாக நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வழக்கம் போல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.